அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நெகேமியா என்கிற பழைய ஏற்பாட்டின் ஒரு புஸ்தகத்தை நாம் தொடர் செய்தியாக கற்று வருகிறோம். இந்த புஸ்தகத்திலே நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு ஜெப வீரர், ஒரு ஆன்மீக தலைவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தை கெட்டின ஒரு மனிதர். ஆகவே இந்த நெகேமியா என்கிற அந்த புஸ்தகமானது இன்றைய நாட்களில் வாழுகிற விசுவாசிகளுக்கும் எங்களை போன்ற ஆண்டவருடைய அடியார்களுக்கும் ஏராளமான தேவ ஆலோசனைகளை தருகிறது. இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நன்றாக ஆரம்பம் பண்ணின ஆண்டவருடைய ஜனங்கள் அதிலே தொடர்ந்து நிற்காதபடி விழுந்து போய் கரைபட்ட நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது பின்வாங்கினவர்கள் என்றால் வாக்குறுதிகள், தீர்மானங்கள், பொருத்தனைகளிலே நிற்க முடியாமல் தடுமாறி போனவர்கள். இவர்களை நாம் பின்வாங்கி போனவர்கள் என்று சொல்லலாம். அநேகருடைய ஆரம்பங்கள் நல்ல ஆரம்பமாக இருக்கும், ஆனால் மோசமான முடிவாக இருக்கும். சிலருடைய ஆரம்பம் மோசமான ஆரம்பமாக இருக்கும், ஆனால் முடிவோ நல்ல முடிவாக இருக்கும். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையை நான் விளக்க விரும்புகிறேன். நெகேமியா 12ஆம் அதிகாரத்திலே ராஜ அரண்மனையிலே பான பாத்திரக்காரனாயிருந்த நெகேமியா ராஜாவின் அனுமதி பெற்று அவன் அலங்கத்தை கட்டிவிட்டு 12 ஆண்டுகள் கழித்து அவன் சூசா என்று சொல்கிற அந்த அரண்மனைக்கு திரும்புகிறான். பெர்சியா ராஜாவுக்கு திரும்புகிறான். அவன் திரும்பி அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்துவிட்டு மறுபடியும் ஓய்வு பெற்று அந்த தன்னுடைய சொந்த பூமியான எருசலேமுக்கு திரும்புகிறான். அப்படி திரும்பி வரும்பொழுது அவன் காண்கிற ஒரு காட்சி என்ன? ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய தரத்திலே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்தில், ஆண்டவர் விரும்புகிற அந்த அழைப்பிலே அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலே நிற்கவில்லை என்பதை அறிந்து வேதனைப்படுகிறார். நெகேமியா 10ஆம் அதிகாரத்திலிருந்து 11, 12, 13ஆவது அதிகாரங்களை இடையிலே பார்த்தால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த தேவ ஜனங்களுக்குள்ளே பெருத்த மாற்றங்கள் ஏற்பட்டது. மாற்றங்கள் 2 விதமான மாற்றங்கள் உண்டு. நல்ல மாற்றங்கள், இன்னொன்று வீழ்ச்சியான மாற்றங்கள். ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தீர்மானம் செய்து திட்டமாய் உறுதி பண்ணினார்கள். ஆனால் 11, 12, 13க்கு பிறகு பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 13ஆம் அதிகாரத்திலே தரம் குறைந்து ஆண்டவர் கொடுத்த அந்த தரத்திலே இழந்து அவர்கள் பின்வாங்கி போன நிலையை பார்க்க முடிகிறது. 10ஆம் அதிகாரத்திலே 4 தீர்மானம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வேறுபட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து வருவோம், ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம், தேவ பணிக்கென்று நாங்கள் உதவுவோம், கொடுப்போம் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் 13ஆம் அதிகாரத்தின் நிலையை பார்த்தால் தாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை அல்லது சொன்ன பொருத்தனைகளை அல்லது உறுதிகளை அவர்கள் உடைத்த நிலையை 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நல்ல ஆன்மீக நிலையிலே உறுதியாய் வாழ்ந்த அல்லது ஆரம்பிக்கப்பட்ட பல சபைகள், ஆரம்பிக்கப்பட்ட அநேக ஊழியங்கள் காலப்போக்கிலே தாங்கள் எடுத்துக்கொண்ட ஆதிகால தீர்மானங்கள், பொருத்தனைகள் அல்லது உறுதிகளெல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு அவர்கள் பின்வாங்கி போன பல சூழ்நிலைகளை நீங்களும் கண்டிருக்கிறீர்கள், நானும் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பின்வாங்கி போன மனிதர்களை தெய்வம் விடுவதில்லை. அவர்களை நேசிக்கிறார், அவர்களை சந்திக்கிறார்,
அவளை சீர்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்திலே செய்த அந்த உறுதியை, அந்த தீர்மானங்களை, அந்த பொருத்தனைகளை உடைத்தார்கள் அல்லவா? அந்த உடைத்த அந்த தீர்மானங்கள், உறுதிகள், அந்த பொருத்தனைகளை மறுபடியும் செய்யும்படியாக நெகேமியா அங்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். நெகேமியா ஒரு பக்கத்திலே ஒரு ஆவிக்குரிய தலைவன், அதே சமயத்திலே ஜனங்களுக்காக எருசலேமின் அலங்கத்தை கட்டினாலும் கூட அடுத்த கட்டமாக அவர் ஜனங்களுடைய ஆன்மீக தன்மையை கட்டுகிறார், ஜனங்களை சீர்படுத்துகிறார், ஜனங்களை ஆதிகால அந்த சீர்படுத்துகிற தன்மைக்கு கடந்து வர முற்படுகிறார். அநேக சமயங்களிலே வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்க கேட்கிறோம் அல்லவா, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று. அதே போல நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்போம். நான் என் வாழ்க்கையை கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். எத்தனை இடங்களிலே நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள், உறுதிகள், அர்ப்பணிப்புகள் எல்லாம் நாமே நம்முடைய கரங்களினாலே நமக்காக, மற்றவருக்காக, நம் சுயநலத்துக்காக உடைத்திருக்கிறோம் என்று சொல்லி அறியும்போது வேதனைப்படுகிறோம் அல்லவா? ஆனால் நெகேமியா இந்த 13ஆம் அதிகாரத்திலே அவர்களை நன்றாக சீர்படுத்தி ஆதிகால தீர்மானத்தை கடந்து வர செய்கிறார். முதலாவதாக அவர் மறுபடியும் செய்ய தூண்டின தீர்மானம் என்ன? த சப்மிஷன் ப்ராமிஸ் என்று சொல்லலாம். கீழ்ப்படிவோம் என்கிற வாக்குறுதியை சரிபண்ண சொல்ல அழைக்கிறார். அதாவது ஜனங்கள் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஆனால் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. 13ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அம்மோனியர், மோவாபியர்கள் இவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது அவர்கள் வழி பயணத்திற்கு தண்ணீரும் அப்பம் கூடாதபடி தடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் பீலியாமின் மூலமாக கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டுக்கு நேராக வழி நடத்தினார்கள். 2 பாவங்களை இந்த அம்மோனியர் செய்தார்கள், மோவாபியர் செய்தார்கள். சின்னா ஒமிஷன் என்று சொல்லலாம். செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போனார்கள். 2வது காரியம் என்ன? பீலியாம் என்கிற ஒரு மனிதனுக்கு கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்ச்சிக்கு நேராக வழிநடத்துகிற நிலையை அவர்கள் செய்ய தூண்டினார்கள். ஆகவே இந்த அம்மோனியரையும் மோவாபியரையும் தங்களை விட்டு விலக்குவோம் என்று தீர்மானித்த அவர்கள் இன்றைக்கு மறுபடியும் சேர்த்து கொண்டார்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசித்து பாருங்கள். ஆகவே த சப்மிஷன் ப்ராமிஸ், தாங்கள் கீழ்ப்படிவோம், வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவோம், அல்லது நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கீழ்ப்படுதலின் பொருத்தனைக்கு திரும்புவோம் என்பதை அவர்கள் மறுபடியுமாக நெகேமியாவிலே தூண்டப்படுகிறார்கள். ஆகவேதான் நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடி தூண்டின காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்கிற அந்த உறுதிக்கு நேராக அவர்களை வழிநடத்துகிறார். ஆங்கிலத்திலே அழகாய் சொன்னால் த சப்மிஷன் ப்ராமிஸை அவர்கள் தங்களை புதுப்பிக்க தூண்டப்படுகிறார்கள். 2வதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே 10ஆம் அதிகாரத்திலே த செப்பரேஷன், வேறுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வரை வாசித்து பாருங்கள். அம்மோனியர் அங்கே தோபியா அந்த இடத்தை பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை பாருங்கள். எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசானாகிய எலிசாப் தோபியாவோடு சம்பந்தம் கலந்திருந்தான். அது மாத்திரமல்லாமல் அங்குள்ள அறையிலே அவர்களுக்கு இடம் கொடுத்தான். 13ஆம் அதிகாரம் 4:9 சொல்லப்படுகிறது. அம்மோனியராகிய அவர்களுக்கு இடம் கொடுத்தான். தொபியாவுக்கு ஆலய இடத்திலே ஆசாரியன் கொடுக்கிறான். ஆசாரியன் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் பணிவிடைக்காரர்களுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இவனோ தொபியா போன்ற மக்களுக்கு அவன் இடம் கொடுக்கிறான். காரணம் என்ன? இந்த எலிசாப் என்பவன் தொபியாவினுடைய குடும்பத்தோடு அவன் சம்பந்தம் கலந்தவனாயிருந்தான். 13ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கே 28வது வாக்கியத்தை பாருங்கள். அங்கு வசனம் சொல்கிறது, யோத்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரனாகிய எலிசாபினுடைய குமாரன் ஒருவன் அங்கே சன்பலாத்துக்கு மருமகனானான். ஆகவே பாருங்கள்,
அங்கே சன்பலாத்தினுடைய மகளை ஆசாரியனுடைய மகன் திருமணம் முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே த செப்பரேஷன் ப்ராமிஸ், அதாவது வேறு பிரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவர்கள் உதறினார்கள். இதை கண்டபோது அந்த பனிமுட்டுகளை எல்லாம் அகற்றி போட்டு அதை சுத்திகரிக்கிறான் நெகேமியா. அருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவனுடைய ஆலயத்தை அந்நியர்களுக்கு இடம் கொடுத்தார். விரோதிகள் இப்போது அவர்கள் பங்காளிகளாக, சம்பந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இங்கே ஆசாரியன் ராங் ஃபெலோஷிப், தவறான உறவு வைத்தான். அதே அந்த தவறான உறவை வைத்தோடைய விளைவு என்ன? அதிகாரத்தை அவன் மிஸ்யூஸ் பண்ணினான். அதே சமயத்தில் ஆண்டவருக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்தை அந்நியருக்கு கொடுத்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஆலயத்திற்குள்ளே ஒரு அந்நியன் ஊடுருவதற்கு அவன் இடம் கொடுத்தான் ஆசாரி என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, இதே மனிதர்கள்தான் ஆலயத்தை அலங்கத்தை கட்டாதபடி தடுத்த ஜனங்கள். ஆனால் ஆசாரியன் வஞ்சிக்கப்பட்டான். அருமையானுள்ளே, வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, முடிபெருந்தும் நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார். இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறவர்கள், இன்றைக்கு பிரகாசிக்கிற மக்கள் அதிலே நிலைத்திருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்நியர்கள் ஊடுருவதற்கு கருவிகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4-9 வரை நாம் அதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் இதை உடனடியாக அகற்றினான். ஆகவே முதலாவது சொன்னேன், சப்மிஷன் ப்ராமிஸ், அதை சரியாக புதுப்பிக்க நெகேமியா தூண்டுகிறார். இரண்டாவதாக செப்பரேஷன் ப்ராமிஸ், வேறுபடுத்தப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய அந்த தீர்மானத்தை வழிகிறார். மூன்றாவதாக கரைபட்ட விவாகங்கள், திருமணங்கள் என்று சொல்லலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30 தவறான அந்த அந்நிய ஜனங்களோடு உள்ள அந்த திருமண உறவை உடைப்போம் என்று தீர்மானித்த இஸ்ரவேல் ஜனங்கள் 13ஆம் அதிகாரத்தில் 23-24 வாசிப்பீர்களானால், அஸ்தோத், அம்மோன், மோ ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்நாட்களில் நான் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சிலே பாதி அஸ்தோத் பாஷையாக இருந்தது. அவர்கள் அந்தந்த பாஷைகளின் தவிர யூத பாஷையும் திட்டமாய் பேச அறியாமல் இருந்தார்கள். பாருங்கள், இங்கே விரோதிகள் அங்கே நியூ லைஃப் பார்ட்னராக மாறிவிடுகிறார்கள். அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சு பாதி அந்த மொழியாக இருந்தது, பாதி இந்த மொழியாக இருந்தது. ஆகவே இந்த கரைபட்ட அந்த விவாகம் அல்லது கரைபட்ட அந்த திருமணங்கள் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கு விசுவாசிகளோடு விசுவாசிகள் சம்பந்தம் கலக்க வேண்டும், அவிசுவாசிகளோடு நம்முடைய உறவுகள் நல்லதல்ல என்பதை சொல்லப்படுகிறது. சாலமோன் என்பவன் பெரிய ஞானியாயிருந்த போதிலும் கூட அவன் திருமணம் முடித்த அந்நிய மக்கள் அவனை ஆண்டவரை அறியாத காரியத்திற்கு வணங்க தூண்டி அவன் கெட்டுப்போனதை திருமறையிலே நாம் வாசிக்கவில்லையா? அதே போலத்தான் 13ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே அந்த சாலமோன் ராஜாவினுடைய சம்பவத்தை நெகேமியா அங்கே விளக்கி சொல்கிறார். ஆகவே முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களுடைய ஜீவியத்தில் அங்கே முதல் காரியம் என்னவென்று சொன்னால் சப்மிஷன் ப்ராமிஸ், ரெண்டாவதாக செப்பரேஷன் ப்ராமிஸ், மூன்றாவதாக சப்போர்ட் ப்ராமிஸ். சப்போர்ட் ப்ராமிஸ் என்று சொன்னால் தேவனுடைய ஊழியத்திற்கு உதவி செய்வோம் என்று தீர்மானித்தார்கள் 10ஆம் அதிகாரத்தில். இப்பொழுது உடைத்து போட்டார்கள். 13ஆம் அதிகாரத்தை எடுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே வேத வசனம் சொல்லுகிறது 10வது வாக்கியத்திலே, பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் நிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். 11 கோத்திரங்கள் தங்கள் பணியை செய்ய வேண்டும், ஒரு கோத்திரம் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். இந்த 11 கோத்திரமும் தங்களுடைய ஆஸ்திகளினாலே செழிப்பினாலே ஒரு கோத்திரத்தை தாங்க வேண்டும்.
ஆனால் லேவியருக்கும் ஆசாரிக்குரிய பங்கு செலுத்தப்படாதனாலே அவரவர் தங்கள் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடிப்போனார்கள். சொல்ல வேண்டுமென்றால் தங்கள் பணியை விட்டுவிட்டு தங்கள் வாழ்க்கைக்காக அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்பது சொல்லப்படும். இதற்கு காரணம் என்ன? தாங்குகிற மக்கள், கொடுக்கிற மக்கள் அங்கே கொடுக்கவில்லை என்பதின் பொருள். இன்றைக்கி அநேக ஊழியங்கள் நிறுத்தப்பட்டதற்கு காரணம், அநேக ஊழியங்கள் மூடப்பட்டதற்கு காரணம், அநேக திருப்பணிகள் வளராமல் போனதற்கு காரணம் என்ன? தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய ஜனங்கள், தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த பங்கை தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய காலங்களில் செய்யாததனுடைய விளைவு அந்த பணிகள் நின்று போனதை அறிந்திருக்கிறோம். இதைத்தான் அங்கு நெகேமியா கண்டு த சப்போர்ட் ப்ராமிஸ் 10ஆம் அதிகாரத்திலே நெகேமியா 10 அதை செய்தவர்கள் அதை உடைத்தார்கள். மறுபடியும் செய்ய அங்கே நெகேமியா தூண்டிய போது நெகேமியா 13:12 சொல்கிறது, அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவர்களாகிய தசமபாகத்தை பொக்கிஷ சாலையில் கொண்டு வந்தார்கள். அதே சமயத்தில் 13 பாருங்கள், அப்படியே சொல்லுகிறது. ஆகவே முதலாவது சொன்னேன், சப்மிஷன் ப்ராமிஸ், வசனத்துக்கு கீழ்ப்படுவோம் என்கிற ஒரு வாக்குறுதி செய்தார்கள். செப்பரேஷன் ப்ராமிஸ், அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று தீர்மானித்தார்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவோம் என்று நான்காவதாக சாபத் ப்ராமிஸ், ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை ஆசரிப்போம் என்று தீர்மானித்தார்கள். 10ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாளை தேவனுக்கென்று செம்மையாய் ஆசரிப்போம் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் அந்த ஓய்வு நாளை ஆசரிப்பதில் கரைப்பட்டார்கள். 13ஆம் அதிகாரம் 15 பாருங்கள், ஓய்வு நாட்களிலே வியாபாரம் செய்கிறவர்கள், போகிறவர்கள், வருகிறவர்கள், இப்படிப்பட்ட காரியத்தை கண்டபோது அந்த அருமையான நெகேமியா அதை வன்மையாய் கண்டிக்கிறார். 10ஆம் அதிகாரம் 31, 13ஆம் அதிகாரத்தில் 15-22 வரை. ஆகவே நெகேமியா செய்த ஒரு காரியம் என்ன? அவன் யூதர்களை கண்டிக்கிறான் 13ஆம் அதிகாரம் 15. ரெண்டாவது பிரபுக்களை அவன் கண்டிக்கிறான் 18வது வாக்கியத்தில். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே 13ஆம் அதிகாரம் 19 அந்த ஓய்வு நாள் அன்றைக்கு எந்த வியாபாரிகள் வராத அளவிற்கு அந்த கதவுகளை அவன் பூட்டுகிறான். ஆகவே 10ஆம் அதிகாரத்தில் பண்ணின 4 தீர்மானங்கள், பொருத்தனைகளை உடைத்தவர்களை மறுபடி 13ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்மானங்களை மறுபடியும் செய்ய தூண்டுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் நீங்கள் பண்ணின பொருத்தனைகள், ஒரு காலத்தில் பண்ணின தீர்மானங்கள், ஒரு காலத்தில் பண்ணின உறுதிகளை நீங்கள் உடைத்திருப்பீர்கள் என்றால், அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பின்வாங்கி போனோம். மறுபடி அந்த தீர்மானங்களை சரி பண்ணி புதுப்பிக்கும் பொழுது தேவனுடைய கண்களில் கிருபையும் வல்லமையும் கிடைக்கும். அநேக ஆசீர்வாதங்கள் இன்னும் வரவில்லை என்று எண்ணுகிறீர்களா? அநேக நன்மைகள் கைகூடி வரவில்லை என்று புலம்புகிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஆண்டவருக்கென்று கடந்த காலத்திலே நீங்கள் பண்ணின தீர்மானங்களை உடைத்திருப்பீர்கள் என்றால், அதை தேவ பலப்பத்தோடு புதுப்பித்து மறுபடி வாழ்வீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், அற்புதங்களை காணும்படி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னோடு எங்களோடு நீ தொடர்ந்து பேசும், வல்லமையான காரியங்களை செய்யும். உடைத்த தீர்மானங்களை, உடைத்த உறுதிகளை, உடைத்த பொருத்தனைகளை மறுபடியும் புதுப்பித்து அதிலே செம்மையாய் வாழ்ந்து இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த ஊழியங்களை மறுபடியும் பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார்.
கஷ்டங்கள் தேர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. சேர்ந்து பாடுங்க. தேவ ஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே. தேவ ஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். ஒருமித்து செய்யும் தேவ ஊழியம். இவ்வூழியத்தை தங்கள் காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்கும் அன்பர்களை விசுவாச பங்காளர் என அழைக்கிறோம். தேவன் உங்களை ஏவுவாரானால் சத்திய வசன விசுவாச பங்காளர் குடும்பத்தில் இணைந்து இவ்வூழியத்தை தாங்க அன்பாய் அழைக்கிறோம். விசுவாச பங்காளர் குடும்பத்தில் இணைந்து இவ்வூழியத்தை தாங்கும் அன்பர்களுக்கு எமது வெளியீடுகள் அனைத்தையும் தவறாமல் அனுப்பி வைப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.